عليه المصطفى والصلاة والسلام على رسول الله وخاتم النبيين وعلى آله الطاهرين وعلى آله كلهم أجمعين أما بعد. أو كما قال عليه الصلاة والسلام: بسم الله الرحمن الرحيم، أقم الصلاة وآتوا الزكاة. وقال نبينا صلى الله عليه وسلم: الصلاة مفتاح الجنة، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள் அனைவரும் என்றென்றும் உரைத்தாகட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் வலியுறுத்துகிறது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் 5 பலான கடமைகளை அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக்கியுள்ளான். அது என்னென்ன கடமைகளை நாம் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து தான் பார்க்க வேண்டும். அதை நாம் எப்படியெல்லாம் அதை நாம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும், அதை அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி காட்டியிருக்கின்றான். இரண்டாவது தொழுகையை அல்லாஹ் நிலைநாட்டியிருக்கின்றான். மூன்றாவது நோன்பையும், நான்காவது ஜகாத்தையும், ஐந்தாவது ஹஜ்ஜையும், அல்லாஹ் இந்த 5 அமலான பருதுகளையும் அல்லாஹ் நாடியிருக்கின்றான். அதிலே நாம் அதை 2வது கடமையாக அல்லாஹ் தொழுகையையும் நாடியிருக்கின்றான். நாம் அந்த தொழுகையை எப்படியெல்லாம் தொழுக வேண்டும் என்று, நாம் எப்படியெல்லாம் அதை நின்று தொழுக வேண்டும், இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அவை எதையெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். இந்த தொழுகை எப்படியெல்லாம் கடமையாக்கப்பட்டுள்ளது, யார் காலத்தில் இந்த தொழுகை வந்தது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் உயிரும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது, அவர்கள் மெஹராஜ் பயணத்துக்கு சென்ற பொழுது அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லுகிறார்கள். சென்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உரையாடுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தொழுகையை காட்டியிருக்கின்றான். அப்பொழுதுதான் அந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கின்றார்கள். நாம் எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் தொழுகையை நாம் எப்படியெல்லாம் பரப்ப வேண்டும், இந்த தீனுல் இஸ்லாத்தை எப்படியெல்லாம் பரப்ப வேண்டுமோ அதே போலதான் தொழுகையை நாம் எப்படியெல்லாம் மக்களை தொழுகைக்கு வர வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை பேசுகின்ற பொழுது 9 சஹாபாக்களும் ஒரு கூட்டத்தை 9 சஹாபாக்களும் எதிர்த்து சொல்லி காட்டினார்கள்.
என்னென்ன சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி காட்டினார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், நாம் நெருப்பை கொண்டு நாம் மற்றவர்களை தொழுகைக்கு அழைக்கலாம் என்று ஒரு சஹாபி சொன்னார். நாம் மாற்று மதத்தார்களை போன்று நாம் செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு நபித்தோழர் ஒரு சஹாபி சொல்லி காட்டினார், நாம் மணியை அடித்து நாம் தொழுகைக்கு அழைக்கலாம் என்று ஒரு சஹாபி சொல்லி காட்டினார். இதே போன்று ஒவ்வொரு சஹாபாக்களும் சொல்லி காட்டிய பிறகு அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார், இதையெல்லாம் வேண்டாம், இது எனக்கு பிடிக்கவில்லை என்று, இதை கொண்டு தொழுகைக்கு வரமாட்டார்கள் என்று நம் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுக்கு வருகிறது. ஏறத்தாழ 24 சஹாபாக்களுக்கும் கனவு வருகிறது. அப்பொழுதுதான் ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் வந்து சொல்லி காட்டினார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, இந்த கனவை கொண்டு நாம் பாங்குக்கு தொழுகைக்கு அழைக்கலாம் என்று அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடினார்கள். அது என்ன உரையாடல் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதை தொடர்ந்து வரலாறுகளை பதிவு செய்கின்றார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இதை தொடர்ந்து நாம் பாங்குகளில் சொல்லி காட்டுகின்றோம் அல்லவா? அதே போன்றுதான் எல்லா சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு சஹாபாக்களும் வந்து சொல்லி காட்டினார்கள். அதே கொண்டுதான் அந்த தொழுகைக்கு ஆர்வப்பட்டு வந்தார்கள் அன்றைக்குள்ள சஹாபாக்கள். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் நம் தொழுகை எப்படியெல்லாம் ஒரு பொழுதுபோக்குத்தனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்துதான் பார்க்க வேண்டும். அன்றைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் எப்பொழுதும் கலாவும் செய்ய வேண்டாம், நீங்கள் தொழுகைக்கும் விட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்றுதான் எல்லா நபித்தோழர்களும் எல்லா சஹாபாக்களும் தொழுகைக்கு வந்து தொழுதார்கள். எந்த தொழுகையும் அவர்கள் கலாவும் இடவும் இல்லை, இமாம் ஜமாத்தோடு தொழுதார்கள் என்று வரலாறுகளை பதிவு செய்கின்றது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் எல்லா வரலாறுகளிலும் பதிவு செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஒழுங்கான முறையில் தொழுகைக்கு வருகிறாரோ அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, யார் தொழுகையில் தொழுகிறாரோ அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் அந்த தொழுகை முறை நாம் எப்படி தொழுக வேண்டும்? முதலில் ஒழுங்கு இருக்க வேண்டும். முதலில் நம் இடத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். நம் இடத்தில் அந்த ஆடைகளை போடுகின்ற பொழுது நல்ல முறையாக குளித்து விட்டு நல்ல வெள்ளை ஆடைகளை போட்டுவிட்டு நறுமணத்தை தூக்கிவிட்டு வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டினார்கள். ஆனால் அந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன ஆடைகளை போட்டிருந்தோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். வெறும் தலைவெஞ்சிப்பாவை போட்டு கலர் சட்டைகளை போட்டுவிட்டு தலைவெஞ்சியை போட்டுவிட்டு தொழிலுக்கு இன்றைக்கு நாம் வந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அன்றைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஒவ்வொரு செயல்களையும் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள்.
தொழுகை இப்படி தொழுக வேண்டும், மொழியை இப்படி செய்ய வேண்டும், தொழுகை நல்ல முறையில் செய்தால்தான் அந்த தொழுகையில் கூட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பதிவிட்டார்கள் மனதிற்குள். ஆனால் இந்த இடத்தில் நாம் அந்த தொழுகையை தொழுகின்ற பொழுது நாம் எந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் தொழுகையை தொழுகின்ற பொழுது எந்த கெட்ட எண்ணங்களும் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் அதை நீங்கள் தொழுகை கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் எந்த வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை விட்டுவிட்டு பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால், தொழுகைக்கு நேரமாகிவிட்டால் அந்த தொழுகையை நாம் அந்த நேரத்தில் இமாம்கமாக தொழுக வேண்டும். அந்த காலத்தில் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அப்போது பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் அவர்கள் வேகமாக கடையை சாத்திவிட்டு தொழுகைக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் பெரிய வியாபாரியாக இருக்கட்டும், துணிக்கடை வியாபாரியாக இருக்கட்டும், பெரிய நகைக்கடையாக இருக்கட்டும், அவர்கள் தொழிலுக்கு வேகமாக கடையை அழித்துவிட்டு அவர்கள் நேராக பரிவாரங்களுக்கு வந்து விடுவார்கள் சஹாபாக்கள் மற்றும். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் நம்மிடத்தில் கடையை காட்டிவிட்டு நாம் என்றைக்காவது தொழுகைக்கு நாம் வந்திருக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்துதான் பார்க்க வேண்டும். வாங்க சொல்லிட்டாங்க, நாம 1.5 ஆச்சு லொகன் தொழுகிற லொகன் அப்புறம் தொழுகிறான் என்று நாம் ஒத்துக்கலாம், பொழுதுபோக்கு தனமாக விட்டலாம் என்று நாம் அன்றைக்கு இருக்கின்றோம். நாம் அப்போ தனியாக தொழுகலாம், 2 மணிக்கு தொழுகலாம், 3 மணிக்கு தொழுகலாம். அதுக்கப்புறம் அடுத்த தொழுகி வந்துவிடும். ஆனால் ஒரு தொழுகைக்கு உண்டான பயம் நம் இடத்தில் இல்லை. நாம் மௌதாக தொழுகின்றால் நாளைக்கு முதல் கேள்வி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் முதல் என்ன கேட்பான் என்று தெரியுமா? நீ முதலில் தொழுதாயா என்று கேட்பான். முதல்ல எடுத்தோடனே நம்ம வியாபாரம் செஞ்சோமா, குடும்பத்திற்கு 2வது விஷயம். முதலில் நீ வாழ்க்கையில் என்ன அமலை செய்தால் முதலில் கேட்பான் அல்லாஹ். நீ தொழுதாயா, கலிமா செய்ய கலிமாவில் தோழையாயா, ஜகாத்து கொடுத்தாய் என்று இந்த 5 அமல்களில் தான் கேட்பான். ஆனால் அந்த தொழுகை நாடவில்லை என்று சொன்னால் நேரடியாக அல்லாஹ் நரகத்திற்கு தான் போடுவான். நேரடியாக சொர்க்கத்துக்கு நம்மளை போட மாட்டான். நம் பிள்ளைகளை வளர்த்துகின்ற பொழுது எப்படியெல்லாம் வளர்த்த வேண்டும் கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள். நம் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து, குறிப்பாக 7 வயதிலிருந்து நம் பிள்ளைகளை தொழுகைக்கு அனுப்ப வேண்டும். மார்க்க சட்டம் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றது. உங்கள் பிள்ளைகளை 7 வயதாக ஆகிவிட்டால் நீங்கள் தொழுகைக்கு அனுப்புங்கள். 10 வயது ஆகிவிட்டால் நீங்கள் அடித்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பள்ளிவாசலுக்கு அனுப்புங்கள் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. இதை நாம் பிள்ளைகளுக்கு என்னைக்காவது நாம் சொல்லி தந்திருக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைய காலத்தில் இருக்கின்ற போது பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் நம் பிள்ளைகளை தொழுகைக்கு அழைத்து வருவோம். போக போக நம் பிள்ளைகள் தொழுகிறானா இல்லையா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். கேட்டால் நான் தொழுகிவிட்டேன் என்று சொல்லி காட்டுகின்றது. ஆனால் நம் பிள்ளைகளை எதை கேட்டாலும் அதை நாம் வாங்கி கொடுத்து விடுகின்றோம். அந்த செல்போன் கேட்டால் அதை வாங்கி கொடுத்து விடுகின்றோம். நாம் பைக்கை கேட்டால் வாங்கி கொடுத்து விடுகின்றோம். ஆனால் தொழுதாயா என்று நம் பிள்ளைகளை என்னைக்காவது ஒரு வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு அல்லாஹ் தாய் தந்தையை பார்த்து கேட்கின்ற பொழுது, நீ உன் பிள்ளைகளுக்கு கலிமா சொல்லிக் கொடுத்தாய், உன் பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்தாய், உன் பிள்ளைகளுக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்தால் இது இருக்கட்டும், உன் பிள்ளைகளுக்கு தொழுகையை நிறைவேற்றி கொடுத்தாயா என்று அல்லாஹ் தாய் தந்தையை பார்த்து கேட்டால் அப்போது நாம் என்ன பதில் சொல்லுவோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்துதான் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளையை பார்த்து சொல்லி காட்டினார்கள். அருமை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீ வாழ்க்கையில் நீ என்னை நம்பி இருக்க வேண்டாம், அல்லாஹ்வை நம்பிதான் இருக்க வேண்டும். நீ வாழ்நாளில் நீ எப்பொழுதும் தொழுகையை விட்டு
என்னைக்கும் நீ விட வேண்டாம், வாழ்நாள் தொழுகையை நம்பி இது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளையை பார்த்து, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தொழுகைதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தவாறு ஒரு தொழுகையாக இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகையாக ஒரு மானக்கேடாக நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு வெறும் தொழுகைதான் சொல்றார்கள். வியாபார கஷ்டம் வந்தாலும் 2 ரக்காயத்தை பள்ளிவாசலுக்கு வந்து சொல்லுவார்கள். குடும்ப கஷ்டமா தொழுகைக்கு 2 ரக்காயத்தை வந்து சொல்லுவார்கள். அன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் இருக்கின்ற பொழுது எல்லா போர்களுக்கும் நடப்பதற்கு முன்னால் வெறும் 2 ரக்காயத்தை பள்ளிவாசலுக்கு கொண்டு சொல்லுவார்கள். காரணம், யா அல்லாஹ் இந்த போரை எங்களுக்கு வெற்றி கொடுப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ரப்பு இடத்தில் கேட்பார்கள். ஆனா அந்த இடத்துல நாம இருந்து அல்லாஹ்ட்ட கேட்டுப்போமா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நாம மற்றவர்கிட்ட உதவி கேட்கிறோமே, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்கிறது, நான் அப்புறம் தருகிறேன் என்று மற்றவர்கிட்ட கேட்கிறோம் அல்லவா? இதே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ஒருவரும் நம்மளுக்கு தரமாட்டான் என்று நாம் சொல்ல முடியாது. தருவான். தொழுதால் நான் தொழுது கொண்டிருந்தால் தான் அந்த உண்டான எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு நாம் தொழுதால்தான் அந்த தொழுகைக்கு பரிகாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு நாம் தொழுதால் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தில் ஏராளமாக தொழுகையை பற்றி சொல்லி காட்டியிருக்கின்றார். ஏதோ அதற்கு சொல்லிவிட்டால் நாம் அப்புறம் சொல்லுகிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது. அவரவங்க தொழுகையை அவங்கவுங்க நல்ல அமல்களை செய்தால்தான் அல்லாஹ் அந்த தொழுகைக்குண்டான கடமைகளை நம் மீது பிரியம் பெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு ஒரு உபதேசத்தை செய்து காட்டினார்கள். அது என்ன உபதேசத்தை செய்து காட்டினார்கள் என்று சொன்னால், நீ யார் அல்லாஹ்வுக்கு எப்போதும் இணை வைக்க வேண்டாம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லி காட்டினார்கள், நீ எப்போதும் நீ தொழுகையை நீ விட்டுவிடாதே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த காலத்தில் நம் தொழுகையை வெறும் இபாதத்தாக ஒரு முழுமையாக நம்பி இருந்தவர்கள் சஹாபாக்கள். தொழுதாதான் இந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் என்று நம்பியவர்கள் சஹாபாக்கள். ஆனால் அந்த நம்பிக்கை நம் இடத்தில் இல்லை என்று சொன்னால் பெரும் பாவைகளாக நாம் ஆகிவிடும். கொஞ்சம் நாம் சிந்தித்துதான் பார்க்க வேண்டும். வாங்கு சொல்லிவிட்டால் நாம் அப்போது சொல்லலாம் என்று நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. வாங்கு சொல்லிவிட்டால் அந்த நேரத்துக்கு உண்டான வஸ்துகளை நாம் சொல்லுக வேண்டும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி, பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது, வீடும் தூரமாக இருக்கிறது. இங்கே பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் சாணங்கள் தூரம் இருக்கும். அப்ப அவருடைய வீடு. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்டபோது, யார் ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகைக்கு வளர்த்து தூரமாக இருக்கிறது, நான் வீடு பள்ளிவாசல் பக்கத்தில் நான் தொழுது கொள்ளலாமா, வீடு மாற்றிக்கொள்ளலாமா, தொழுகைக்கு நான் சீக்கிரமாக நான் தொழுகைக்கு வந்து விடுவேன் என்று அந்த நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அந்த நபித்தோழருக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்று தெரியுமா? உங்க வீடு தூரமாக இருக்கட்டும், தூரமாக இருந்தால்தான் நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
வீடு எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் வேறு தூரமாக நீங்கள் பாங்கு சொல்வதற்கு முன்னால் பரப்பிட்டாலும் சரி, பாங்கு சொல்லிய பின்பு நீங்கள் பரப்பிட்டாலும் சரி, இல்லை பாங்கு சொல்வதற்கு முன்னால் பரப்பிட்டாலும் சரி, நீங்கள் அப்பொழுது நீங்கள் வீட்டிலேயே உணவு நீங்கள் பரப்பி விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து நின்று தொழுகைக்கு நீங்கள் நிறைவேற்ற முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள், நீங்கள் தொழுகைக்கு வருகிறவர்கள் நடந்து வாருங்கள், வெள்ளை ஆடைகளை போட்டுவிட்டு நல்ல நறுமணத்தை போட்டுவிட்டு நீங்கள் நடந்து வாருங்கள், அப்போதுதான் நடந்து வந்து பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்றைக்குள்ள காலகட்டம் நாம் வருகின்ற ஒவ்வொரு தொழிலுக்காக இருக்கட்டும், வெறும் பள்ளிவாசல்களிலே ஒரு 5-6 வீடு தான் எழுதுகின்றோம். எத்தனை காலங்கள் முன்னாடி உள்ள காலகட்டம் எல்லாம் எப்படியெல்லாம் தொழிலுக்கு ஆர்வத்து வந்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைய காலத்தில் டிவியும் இல்லை, அன்றைய காலத்திலும் செல்போனும் இல்லை. அப்போது தொழிலுக்குண்டான ஆர்வம் இருந்தது வந்தார்கள். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் டிவியும் வந்துவிட்டது, போர்களும் வந்துவிட்டது, ஆனால் தொழிலுக்கு ஆனால் வரமாட்டுகின்றோம். அன்றைக்கு பள்ளிவாசல் வெறும் ஆவலாக இருந்தது, தொழிலுக்கு வந்தார்கள். பள்ளிவாசலிருந்து தொழிலுக்கு யாரும் நாம் வரமாட்டுகின்றோம். குறிப்பாக நம்பூரில் சொல்ல போனால் பள்ளிவாசல் நிறைய பள்ளிவாசல் இருக்கின்றது, ஆனால் தொழிலுக்கு வர நாம் சங்கட்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். நாம வாழ்ந்து சொல்ல அப்பதான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். டிவி ஆஃப் பண்ணா அந்த பாங்குக்கு உண்டான பதில் சொன்ன எவ்வளவு நன்மை கிடைக்கிறது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு பாங்குக்கு சொன்ன பதிலை நம்ம சொன்னா ஒவ்வொரு நன்மைக்கு கிடைக்கிறது. எப்படி குரான் ஓடுனா ஒவ்வொரு நன்மை ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு நன்மை கிடைக்கிறோம், அதே போன்றுதான் பாங்கு சொன்னா அதற்கு பாங்கு சொல்றப்ப அதற்கு பதில் சொல்றப்ப அதற்கு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யார் ஒவ்வொரு இடத்துக்கு யார் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம அப்பதான் பாங்கு சொல்றப்ப டிவியும் பார்க்கறது, செல்போனும் பார்க்கறது. ஆனா இன்றைக்குள்ள காலகட்டம் எல்லாம் மிகவும் மோசமாகி கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அந்த டிவியும் செல்போனையும் பாங்கு சொல்றப்ப அதை நாம் தவிர்த்து கொண்டால், நாம் பள்ளிவாசலுக்கு நிம்மதியாக வந்து தொழுதால் நம் மன நிம்மதி நாம் நிறைவு பெறும். அப்பதான் நம்ம அதிர்ஷ்ட வந்துட்டு நம்ம மனசு அதிர்ஷ்டம் மனசு கஷ்டமா இருக்கு என்று சொல்றோமே. நம்ம டிவியும் போன்களையும் பார்க்காம இருந்தால், நம்ம ஆபாவாக பாங்கு சொன்ன பிறகு தொழிலுக்கு வந்தால், அந்த தொழிலுக்கு நிம்மதியான முறையில் தொழுதால் அந்த தொழிலுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்று தொழிலுக்கு நாம் முறையாக தொழுதால் அந்த தொழிலுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும். நாம் கடைசி வரை இமாம் ஜமாத்தோடு தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.